ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் செடி கொடிகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நாளைக்கு தீபாவளி. இன்றைக்கி மாடியில் வந்து செடிகள்லாம் நல்லா பசுமையாக இருக்குது. நேற்றுலாம் நல்ல மழை, இன்றைக்கி கொஞ்சம் மழை குறைஞ்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு செடி, செம்பருத்தி செடியில், வெள்ளை செம்பருத்தியில் 10 பூ பூத்துருக்கு. அது எப்படி ஒரு சின்ன செடியில் இவ்வளோ பூக்கள்? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி இந்த செம்பருத்தியை பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பூக்களை பாருங்கள். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பூ பூத்துருக்கு. இந்த 10 பூக்களுக்கு இந்த செடி வந்து பூத்துருக்கு. கீழே குரோ பேக்கை பாருங்கள். இந்த சின்ன சைஸ் குரோ பேக்கில் இந்த 10 பூ பூத்துருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குட்டையாக செடி, அது ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம இதுக்கு போடுகின்ற உரக்கலவை முக்கியம், மண்கலவை ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம என்ன மண்கலவை போட்டோம்னா 1:1:1ங்கிற மண்கலவை போட்டோம். 1 பங்கு மணல், 1 பங்கு செம்மண், 1 பங்கு மண்புழு உரம் போட்டோம். அதோடு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கோகோ பீட் கலந்து போட்டோம். கோகோ பீட் ஏன் கலக்கிறோம் அப்படின்னா, மண்ணில் இந்த பொலன்னு இருக்கிறதுக்காக அந்த கோகோ பீட் போடுறோம். ஒன்று. ரெண்டாவது காரணம் வந்து, அந்த கோகோ பீட்டுனால் அந்த மண் வந்து வெயிட் குறையும். அந்த மண்ணாக போடும்போது வெயிட் குறையும். கோகோ பீட் கலக்கும்போது கொஞ்சம் மண் குறையிறதுனால அதனுடைய வெயிட் வந்து குறையும். மாடியில் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த கோகோ பீட் பயன்படுத்துவாங்க. இந்த கோகோ பீட்டுடைய இன்னொரு சிறப்பம்சம்னா, ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கொள்வது, மண்ணில் காற்றோட்டத்தை ஏற்படுத்துறது. இதெல்லாம் இந்த கோகோ பீட்டினுடைய முக்கியத்துவம். இந்த பாருங்கள், எவ்வளவு அழகான பூக்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள். இவ்வளோ பூக்கள் ஒரே நாளில் பூக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மொட்டுக்களை பாருங்கள். ஒவ்வொரு இலைக்கு கீழேயும் ஒரு மொட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மண்கலவை, அதை வந்து நம்ம கொஞ்சம் அசோஸ்பயரில் போட்டு அதை தண்ணி லேசாக தெளித்து 2 நாள் ஊற வைக்கணும். ஊற வச்ச பின்னாடி அந்த குரோ பேக்கில் அந்த மண்ணை போடணும். போட்டு இந்த செடியை நடணும். இந்த செடியை நடுறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த உடனே அப்படி நடக்கூடாது. 2-3 நாள் வந்து நம்ம நிழலில், நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வர மாதிரி பண்ணணும். அதை வச்சு அதை பழக்கி அப்புறம் அதை எடுத்து இந்த கோகோ பீட்டில், இந்த குரோ பேக்கில் நடுறோம். நட்டு அதை வந்து ஒரு ஷாக் வந்துடும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இருட்டில் வைக்கணும். வெயிலில் வச்சோம்னா அது வந்து பாதிக்கப்படும். அதனால் இருட்டில் வைக்கணும். இருட்டில் வச்சு 2-3 நாள் அதை பார்க்கணும். ரூட் ஷாக் வந்துடும். அதை இருட்டில் வச்சு பண்ணணும். பண்ணி அதுக்கடுத்து கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுக்கு பழக்கி இதை கொண்டு வந்து வைக்கலாம். வச்சு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்ற இந்த செடியானது கொத்தான பூக்களை தந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யணும், மொட்டுகள் ரொம்ப வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கடலை புண்ணாக்கு கரைசலை 2 நாள் ஊற வச்சு அதை 1:10ங்கிற விகிதத்தில் கலந்து இந்த செடிக்கு ஊற்றணும். ஊற்றும்போது உங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி அதிகளவு மொட்டுக்கள் வரும். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் எவ்வளோ கொத்தான மொட்டுக்கள். இது மாதிரி அதிகளவு மொட்டுக்கள் வரணும்னா அந்த கடலை புண்ணாக்கு கரைசலை நம்ம ஊற்றணும். பூக்கள் வந்து பெருசாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த புளிச்ச மோரை வந்து பெருங்காயத்தோடு கலந்து இது மேலே ஸ்ப்ரே பண்ணணும். இது ஸ்ப்ரே பண்ணனால பூச்சி தொல்லையும் வராது, பூக்களும் பெருசாக வரும். எவ்வளோ பெரிய பூக்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். மொட்டுக்களை பாருங்கள், கொத்தாக இருக்கிறதா பாருங்கள். அப்போ நம்ம இது மாதிரி பண்ணும்போது வரும். இதுக்கடுத்து வந்து இதுக்கு பூச்சி தொல்லைகள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டால், இதுக்கு வந்து மாவு பூச்சி தான் வரும். மாவு பூச்சிக்கு வந்து வேப்பெண்ணெயை வந்து வாரம் ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து மாவு பூச்சி தொல்லையிலிருந்து நம்ம இந்த செடியை காப்பாற்றிடலாம். அதுக்கடுத்து இந்த செடிக்கு வந்து
வாரந்தோறும் நம்ம என்ன பண்ணணும், வேப்ப புண்ணாக்கை கொஞ்சம் வைக்கணும். வைக்கும்போது இந்த செடியானது இந்த அளவுக்கு கொத்து கொத்தாக பூக்களுடன் அழகாக வரும். இதே மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரி செடிகளை நட்டு வச்சு பராமரிங்க. நாங்கள் சொன்ன இந்த பராமரிப்பு முறைகளை கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்கள் தோட்டத்துலேயும் இதே மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும், கொத்து கொத்தாக இலைத்தலைகளோடு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு வழங்கியது சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சதா கார்டன் சேனல் தேங்க்யூ சொல்கிறது. சதா கார்டன் தேங்க்யூ.